بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை பின் வந்தவர்களுக்கு பல்வேறு தியாகங்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்த நல்லோர்கள், குறிப்பாக இங்கே குழும்பியிருக்கின்ற மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இதற்கு என நம்முடைய நேரத்தை ஒதுக்கி மார்க்க உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய நேரத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி ஒரு சில தகவல்களை மறுமையில் சொர்க்கத்தை அடைவதற்கு, இம்மையில் நிம்மதியாக சந்தோஷமாக ஈமானுடைய சுவையை சுவைப்பதற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு உபதேசத்தை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி யூகேவில் இருக்கக்கூடிய குரோலி என்ற பகுதியில் நம்முடைய சகோதரர்கள் இதுபோன்ற மார்க்க விளக்க நிகழ்ச்சி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய கிருபை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நேரத்தில் அவனுடைய உபதேசத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தை நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான். உலகில் எவ்வளவோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற மார்க்கம் பேசப்படும் என்பதை அவர்கள் அறிந்தாலும் கூட அந்த சபையில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், ஆசை, ஆவல் அவர்களிடம் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களை போன்று அல்லாஹ் நம்மை ஆக்காமல் இந்த மார்க்கத்தை அறிய வேண்டும், தெரிய வேண்டும், இதற்காக நாம் ஒன்று குழும்ப வேண்டும், நம்முடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும், இதற்காக வேறு பணிகளை கூட நாம் விட்டுவிட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இது அவன் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு கிருபை, பாக்கியம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். காரணம், நாம் குழும்பி இருக்கக்கூடிய இந்த சபை, நம்முடைய ஒன்றுகூடல், நம்முடைய சந்திப்பு, இது அல்லாஹ்விடம் மிகப்பெரிய ஒரு வணக்கம். தொழுகை அல்லாஹ் நன்மையை வழங்குவது போல், நோன்பிற்கு நன்மைகளை வழங்குவது போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய உபதேசத்தை அறிந்து கொள்வதற்காக மக்கள் ஒன்று குழும்பி விட்டால் இதை அவன் மிகப்பெரிய ஒரு வணக்கமாக அல்லாஹ் பார்க்கிறான். எனவேதான் இக்காரியத்தை ஈடுபடக்கூடிய மக்களுக்கு பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் வழங்குகிறான். என்னென்ன சிறப்புகள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறப்புகளை தெளிவுபடுத்தினார்கள். சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆதாரபூர்வமான ஹதீஸ், மஜ்தமா கௌமுன் ஃபி பைத்தி மின் புயூத்தில்லாஹி யத்லூன கிதாபல்லாஹி வ யததாரஸூனஹு பைனஹும். ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி தங்களுக்கிடையே கருத்துக்களை பரிமாற்றி கொண்டால், இல்லா நஸலத் அலைஹிமுஸ் சகீனத்து, அவர்கள் மீது சக்கீனத் அமைதி இறங்காமல் இருப்பதில்லை. வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, கருணை அந்த மக்களை சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா,
வானவர்களும் அந்த மக்களோடு கலந்து கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு தஆலா ஃபீமன் இந்தஹு, தன்னிடம் உள்ள மக்களிடம், வானவர்களிடம் அல்லாஹ் இந்த மக்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறான். எந்த மக்களை பற்றி? அல்லாஹ்வை பற்றி நினைப்பதற்காக ஒன்று குழும்பிய மக்களை பற்றி வானுலகத்தில் தன்னிடத்தில் உள்ளவர்களிடம் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். இது ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ். எவ்வளவு சிறப்புகள் பார்த்தீர்களா? எவ்வளவு சிறப்புகள்! சக்கீனத், அமைதி இறங்குகிறது. உண்மையில் இந்த சபையில் அல்லாஹ் அமைதியை இறக்குகிறான். மன அமைதி, வாழ்க்கையில் நிம்மதி, நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு வழங்குகிறான். இது போன்ற சபையில் நாம் கலந்து கொண்டால் கருணை சூழ்ந்து கொள்கிறது. அல்லாஹ்வுடைய கருணை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைத்து விட்டால் எல்லாமே கிடைத்துவிடும். உலக வாழ்க்கையே சிறப்பாக அமைந்துவிடும். மறுமை வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக அமைந்துவிடும். அந்த கருணை கிடைக்கக்கூடிய ஒரு காரியம்தான் மார்க்கம் பேசப்படுகின்ற சபைகளில் ஆர்வத்தோடு நமக்கு நாம் கலந்து கொள்வது. வானவர்கள் சங்கமிக்கிறார்கள், வானவர்கள் ஆஜராகி விடுகிறார்கள். நமக்கு பக்கத்தில் வானவர்களும் இருப்பார்கள். நமக்கு மனிதர்கள் தான் கண்களுக்கு தெரிவார்கள். ஆனால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இது போன்ற சபையில் வானவர்களும் கலந்து கொள்வார்கள். நம்முடைய கண்களுக்கு தெரியாவிட்டாலும் வானவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். அவர்கள் இந்த சபையில் கலந்து கொண்ட மக்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் நம்மை பற்றி பேசுகிறான். நாம் அல்லாஹ்வை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டா அல்லாஹ் நம்மளை பற்றி பேசுகிறான். அது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு! நாம் அல்லாஹ்வை பற்றி பேசுவது பெரிய விஷயம் அல்ல. காரணம், அல்லாஹ்வுடைய கோடிக்கணக்கான படைப்புகளில் நம்ம ஒரு சாதாரண ஒரு படைப்பு. நாம் அல்லாஹ்வை நினைக்காட்டினா அல்லாஹ்வை ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு படைப்புகளும் துதிபாடி கொண்டு தான் இருக்கிறது. வயிம்மின் ஷையின் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி, எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அல்லாஹை அது போற்றி புகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஆக நாம் அல்லாஹ்வை பற்றி பேசுகிறது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அல்லாஹ்வை பற்றி நம்ம பேசுனா அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை பற்றி பேசுகிறானே, அது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு! இவ்வளவு சிறப்புகளும் எதுக்கு இருக்கிறது? இப்போது நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியத்துக்கு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மார்க்கம் பேசப்படுகின்ற சபைகளில் ஆர்வமாக அதை ஒரு இபாதத்தாக, வணக்கமாக, அல்லாஹ்வுடைய அருளையும் கருணையையும் அமைதியையும் வானவர்களுடைய பிரார்த்தனையையும் அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் என்று கருதி அந்த நல்லறங்களில் நாம் ஈடுபட வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் ஒரு முக்கியமான ஒரு உபதேசத்தை அறிந்து கொள்ள இருக்கிறோம். என்ன உபதேசம்? சுவனத்தை நாம் அடைய வேண்டும். இதுதான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மூமினுடைய ஆசை. நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் மக்களெல்லாம் ஒன்று திரட்டப்பட்ட பிறகு எல்லோருடைய பேராவலும் இதுவாகத்தான் இருக்கும். சுவனத்தை அடைந்து விட வேண்டும். சுவனத்தை அடைவதற்காகத்தான் உலகத்தில் நாம் பாடுபட்டு கொண்டும் இருக்கிறோம். அந்த சொர்க்கத்தை அடைகிறதுக்கு வழி என்ன தெரியுமா? நிறைய வழிகள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு வழி, திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனவாசிகள் சுவனத்துக்கு போன பிறகு நீங்கள் செய்த இந்த காரியத்தால் தான் உங்களுக்கு சுவனம், இந்த சொர்க்கம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம். அது என்ன விஷயம்? அல்லாஹ் சொர்க்கத்தை எல்லாம் சிலாகித்து விட்டு சிறப்பித்து கூறிவிட்டு அந்த சொர்க்கத்துக்குரியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். உலாயிக யுஜ்ஸவுனல் குர்ஃபத பிமா சபரு, அவர்களுக்கு சொர்க்கம் கூலியாக வழங்கப்படும். பிமா சபரு, அவர்கள் பொறுமையாக இருந்த காரணத்தால். சொர்க்கத்துக்கு கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குகிறான். எதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குகிறான்? அவர்கள் என்ன செய்த காரணத்தால் அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்குகிறான்? பிமா சபரு, அவர்கள் பொறுமையாக இருந்த காரணத்தால் அவர்களுக்கு கூலி வழங்கப்படும், சொர்க்கம் கூலியாக வழங்கப்படும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். பொறுமை என்பது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம். சபர், நீங்கள் பாருங்கள், மிகப்பெரியவர்களெல்லாம் இந்த வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறாங்க. சபுராளிகளாக தான் இருந்திருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டார்கள், என்னுடைய அருமை மகனே, கனவில் உன்னை நான் அறுத்து பலியிடுவதாக கண்டேன்.
உன்னுடைய கருத்து என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கான், உன்னை அறுக்க சொல்லியிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்விக்கு மகன் இஸ்மாயில் அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? இஃபால் மா துஅமர், அல்லாஹ் உங்களுக்கு சொன்னதை செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் மறுமையில் பொறுமையாளர்களோடு என்னை காண்பீர்கள். ஆக எவ்வளோ பெரிய தியாகத்தை செய்ய போகிறாங்க. தகப்பன் தந்தை மகனை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட போகிறார். மகன் அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணிக்க தயாராகிவிட்டார். அப்போ இது சாதாரண தியாகமாக உயிரை கொடுக்கறது, மகனை கொலை செய்கிறது சாதாரண விஷயமா? அது தியாகத்திலெல்லாம் மிகப்பெரிய ஒரு தியாகம். அப்படிப்பட்ட தியாகத்தை செய்ய தயாராகிவிட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தைக்கு சொன்ன ஆறுதல் என்ன? பொறுமையாளர்களில் என்னை காண்பீர்கள். அப்போ பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உள்ள அந்தஸ்து சாதாரண அந்தஸ்தா இல்லை, அது நபிமார்களுடைய அந்தஸ்து, அது தியாகிகளுடைய அந்தஸ்து. அதனால தான் பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை நீங்கள் காண்பீர்கள் என்று அவங்க சொன்னதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனில் பாருங்களேன், ஒரு நல்ல பண்பை சொல்லிட்டு ஒமாயுல் அக்காஹா இல்லல்லதீன சபரு, அந்த உயர்வான பண்பு பொறுமையாளிகளுக்குத்தான் வரும். ஒமாயுல் அக்காஹா இல்லாது ஹத்தின் அதீம், மறுமையில் மகத்தான பேற்றுக்குரியவர்கள்தான் அந்த உயர்வான பண்பு வழங்கப்படுவார்கள். ஆக பொறுமையாளர்கள்தான் அவர்களிடத்தில் நல்ல பண்புகள் வரும். அந்த பொறுமையாளர்கள் மறுமையில் மகத்தான பங்குக்குரியவர்கள், பேற்றுக்குரியவர்கள், பரிசுகளுக்குரியவர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் பொறுமையாளர்களை சிறப்பித்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பொறுமை நமக்கு வேணும். பொறுமைனா என்ன? இன்னும் அல்லாஹ் ஒரு திருமறை குர்ஆனில் ஒரு இடங்களில் கூட சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான்? பொறுமையாளர்களை பற்றி சொல்லிட்டு, உலாய்க அலைஹிம் சலவாத்தும் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்கள் மீது தான் ரப்புடைய கருணையும் கிருபையும் உண்டு. வ உலாய்க ஹுமுல் முஹ்ததூன், அவர்களே நேர்வழி பெற்றவர்கள். அப்போ இது அல்லாஹ்வுடைய ஒரு வாக்குறுதி. என்ன வாக்குறுதி? பொறுமையாளர்கள் அவர்களுக்கு தான் ரப்புடைய கருணை உண்டு, கிருபை உண்டு, அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சிறப்பித்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம். பொறுமைனா என்ன தெரியுமா? அது ஒரு விரிவான அர்த்தங்களை கொண்ட ஒரு சொல். பொறுமை என்றால் ஒரு மனிதன் தன்னை அல்லாஹ்வுடைய சட்டத்துக்குள் கட்டுப்படுத்தி கொள்ளுதல். நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடும் பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும்னு. அந்த பொறுமையுடைய சரியான விளக்கம், பொறுமை என்ற அந்த சொல்லுடைய விளக்கம் என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னை அல்லாஹ்வுடைய சட்டத்துக்குள் கட்டுப்படுத்தி கொள்வது, இதுக்கு பேர் தான் பொறுமை என்பது. அல்லாஹ்வுடைய சட்டத்துக்குள் அவன் எப்படியெல்லாம் கட்டுப்படுத்துவான்? அது எல்லாமே பொறுமை தான். இப்போ அல்லாஹ் நம்மளை தொழுகணும்னு சொல்லியிருக்கிறான், இவ்வேளை தொழுகணும்னு சொல்லியிருக்கிறான். 5 வேளை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த 5 வேளை தொழுகையில் ஃபாலோ பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்குரிய சில சிரமங்கள் வருகிறது. அதையெல்லாம் நம்ம சகித்து கொண்டு நம்ம தொழுகிறோம். இதுவும் ஒரு வகையில் பொறுமை தான், பொறுமையை கடைபிடிக்கிறது. அதில் மனசு சொல்லுது, பல தவறான காரியங்களை செய்ய சொல்கிறது, மனதிலே சைத்தான் எண்ணங்களை போடுகிறான். அப்போது மனசை நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டு, இல்லை நான் இதை செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்கு பிடிச்சதை தான் நான் செய்வேன், இதை நான் செய்ய மாட்டேன் என்று நாம் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு நம்ம கட்டுப்படுத்தி கொண்டால் இதுவும் பொறுமையில் வரும். இதெல்லாம் கொள்கை உறுதி பொறுமையில் வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வலக்கத் அஹித்னா ஆதம மின் கபுல் ஃபனசிய வலம் நஜிது லஹு ஆஸ்மா, இதற்கு முன்னால் ஆதமிடம் நாம் உடன்படிக்கை எடுத்தோம், அந்த உடன்படிக்கையை மறந்து விட்டார், அவரிடம் நாம் எந்த உறுதியையும் காணவில்லை, உறுதியை நாம் காணவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்தை அவர்கள் மறந்து அதை செய்யாமல் மீறிவிட்டார்கள். அல்லாஹ் அவரிடத்தில் உறுதியை காணவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் ஒரு உத்தரவிட்டிருந்தான். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய உத்தரவை பார்க்காம தன்னுடைய கோபதாபங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அல்லாஹ்விடத்திலே கோபித்து கொண்டார்கள். அந்த வரலாறு நீண்டது. அல்லாஹ் அழிப்பதாக சொன்னாயே, இந்த கூட்டத்தை ஏன் அழிக்காமல் விட்டான் என்ற ஒரு காரணத்தால் அல்லாஹ்விடம் கோபித்து கொண்டு போனார். அல்லாஹ் என்ன சொல்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து? வலா தகுன் க சாஹிபில் ஹூத், மீன் உடையவரை போல நபியை நீ இருக்காதே.
இந்த யூனுஸ் நபியை போல நபியை நீர் இருக்காதே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ யார் மாதிரி இருக்கணுங்கிறான்? வஸ்பீர் கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுல், உறுதி உடைய தூதர்கள் எப்படி பொறுமையாக இருந்தாங்களோ அது மாதிரி நீங்கள் இருங்க. நீங்கள் பாருங்கள், உறுதி எல்லாம் சபரோடு சேர்த்து அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு மனிதர் கொள்கை உறுதி உள்ளவர் அப்படிங்கிறதெல்லாம் எப்போ தெரியும்னா அவர்கிட்ட சபர் இருந்தால் அவரிடத்துல கொள்கை உறுதி இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்பீர் கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுல். ரசூல்மார்களில் தூதர்மார்களில் பொறுமை உள்ளவர்கள் எப்படி உறுதியாக இருந்தார்களோ அது மாதிரி நீங்கள் இருங்க. யூனுஸ் நபியை போல இருக்காதீர்கள் என்று சொல்கிறான். ஆக யூனுஸ் நபியை அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர் உறுதி உடையவர் இல்லை, அவர் பொறுமை உள்ளவராக இருக்கலை, அவர் மாதிரி இருக்காதீங்கிறான் அல்லாஹ். ஏன்னா அவங்க ஒரு தவறு பண்ணிட்டாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் கொஞ்சம் கோபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லி காட்டுறேன்னா, சபர் என்பது வெறுமனே துக்கத்தில் நம்ம பொறுமையாக இருக்கிறது மட்டும் சபர் கிடையாது. அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் நம்ம கட்டுப்பட்டு நடக்கிறது அதுவும் சபரு தான். ஹராமான விஷயங்களையெல்லாம் விட்டு விலகி நம்ம இருந்தோம்னா அதுவும் சபரு தான். எப்படி இறை தூதர்கள் நபிமார்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு இருந்தாங்க, அதனால் அல்லாஹ் அவங்களை என்ன சொல்லி காட்டுறான்? அவர்களை உறுதி உள்ளவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவர்களை சபுராளிகள் பொறுமையாளிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நம்மளும் அப்படி இருக்கணும். அது மாதிரி பொறுமையில் நாம் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கட்டுப்படுத்துகிறோம் ஒன்று. இன்னொன்று பொறுமையில் என்ன தெரியுமா? அடுத்தவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய தீங்குகளை பொறுத்து கொள்வது, அதுவும் கூட சபுரு தான். அல்லாஹ் அதை சிறப்பித்து சொல்லி காட்டுறான் திருமறை குர்ஆனில். பிற மனிதர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள், சிலர் நமக்கு இடைஞ்சல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அதை நம்ம சகித்து கொண்டு கெடுதல் செய்யக்கூடியவர்களுக்கு கூட நம்ம நல்லது செய்கிறோம் அல்லது விட்டுடுறோம், அவங்கள மன்னிக்கிறோம். இதெல்லாம் சபுர், உயர்வான நிலை. அல்லாஹ் உயர்வான குணம் என்று சொல்லுகிறான். அது எல்லோருக்கும் வராது. மனிதர்களில் உயர்வானவர்கள் மிகப்பெரிய சிறப்புக்குரியவர்களுக்கு தான் இந்த பண்பெல்லாம் வரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ ஒரு மனுஷன்கிட்ட பிறர் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை, தீமை செஞ்சவங்களுக்கு கூட நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இல்லைன்னு சொன்னால் அவன் சாதாரண எல்லாரும் மாதிரி உள்ள ஒரு மனுஷன் அர்த்தமே தவிர அவன் சிறப்பானவன் என்றோ மார்க்கத்தில் உயர்வான நிலையில் உள்ளவனோ அது கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து கூறுகிறான், இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சன், நபியே எது நல்லதோ எது சிறப்பானதோ அதை கொண்டு தீமையை தடுப்பீராக. ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவா கன்னஹு வலியுன் ஹமீம், அப்படி தீமை செய்தவருக்கு நீங்கள் நல்லது செய்து விட்டால் உங்களுடைய விரோதி பரம விரோதி கூட உற்ற நண்பனாக மாறிவிடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன உபதேசம் செய்கிறாங்கன்னு பாருங்கள். அல்லாஹ் என்ன உபதேசம் செய்கிறான்? தீமையை தடுங்க. தீமையை வச்சு தான் தடுக்கணுங்கிறது கிடையாது. தீமை செஞ்சவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சிங்கன்னா அப்பையும் அந்த தீமை தடையாயிரும், அந்த தீமை நின்று போயிடும். அப்போ நல்லது செஞ்சு தீமையை தடுங்க. இந்த அடிப்படையில் நீங்கள் தீமையை தடுத்தீங்கன்னா என்ன ஒரு மாற்றம் ஏற்படும் தெரியுமா? உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்கள், உங்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள், அவர்களே உங்களுக்கு உற்ற நண்பனாக மாறி விடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், ஒமா யுலக்காஹா இல்லல்லதீன சபரு. இதெல்லாம் யாருக்கும் வராது. யாருக்கு வரும் தெரியுமா? எல்லோருக்கும் வராது. சபுர்வாசிகள், சபுர்வாளிகள், பொறுமை உள்ளவர்கள், அவர்களுக்குத்தான் இந்த பண்பு வரும். ஒமா யுலக்காஹா இல்லா து ஹத்தின் அதீம். அந்த குறிப்பிட்ட சாரார் தான் மறுமையில் மகத்தான பாக்கியத்துக்குரியவர்கள். மிகப்பெரிய பாக்கியத்துக்குரியவர்களுக்குத்தான் இந்த பண்பு வழங்கப்படும். அல்லாஹ் தான் அந்த பண்பையை வழங்குறான். அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த உயர்வான குணம் பொறுமை உள்ளவர்களுக்குத்தான் அது வரும், மறுமையில் மகத்தான பாக்கியத்துக்குரியவர்களுக்குத்தான் வரும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் என்னது? பொறுமையில் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள எவ்வளோ பேர் அடித்தாங்க, அவங்களெல்லாம் நபி அவர்கள் மன்னிக்கலையா? நபி அவர்களுடைய சாப்பாட்டுக்கு விருந்துக்குன்னு கூப்பிட்டு விஷம் வச்சு கொடுத்து விட்டாங்க. நபி அவர்கள் தொண்டையில் அது புண்ணாகி பாதிப்புகள் கூட ஏற்பட்டது. நபி அவர்கள் அவங்கள மன்னிக்கலையா? நபி அவருடைய உறவினர்களை எத்தனை பேர் போர்க்களத்தில் கொடூரமான முறையில் கொண்டாங்க.
அவங்களா திருந்தி வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மன்னிக்கலையா? மன்னிச்சாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம பிறரை மன்னிக்கிறது இருக்கு இல்லையா, அது கூட மிகப்பெரிய ஒரு பொறுமை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அதுபோல் துன்பங்கள் துயரங்கள் வரும்போது அந்த நேரத்தில் தான் நம்ம அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை நமக்கு அதிகமாகணும், அல்லாஹ்வோடு நமக்கு அன்பு அதிகமாகணும், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துறது அதிகமாக இருக்கணும், அல்லாஹ்வை துதிபாடுறது அந்த நேரத்தில் அதிகமாகணும். ஒரு மனுஷனுக்கு துன்பம் வரும்போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும், அல்லாஹ்வோட தொடர்பு அவனுக்கு அதிகமாகணும். அப்படி அதிகமாச்சுன்னா அவனும் இந்த பொறுமையாளிகள் உயர்வான சிறப்புக்குரியவர்களில் அவன் வந்து விடுவான். அல்லாஹ் அப்படி தானே சிறப்பிச்சு சொல்கிறான், லநபுலுவன்னக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத். பயத்தை கொண்டு, பசியை கொண்டு, செல்வங்கள், பழங்கள், உயிர் சேதங்கள், இப்படியெல்லாம் உங்களுடைய உடைமைகளில் இழப்புகளை ஏற்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம். ஃபபஷ்ஷிரி சாபிரீன். யாருக்கு நற்செய்தி தெரியுமா? யாருக்கு நற்செய்தி? யார் சாபிரீன்களாக பொறுமையாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியை நற்செய்தி சொல்லுங்கள். பொறுமையாளிகள் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பொறுமையாளிகளுக்கு எப்போதும் நற்செய்தி தான். அது அல்லாஹுடைய நற்செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எடுத்து சொன்ன நற்செய்தி உண்டு. பொறுமையை நாம் இழந்து விடக்கூடாது. அந்த பொறுமையாளிகளுடைய பண்பு என்ன தெரியுமா? பொறுமையாளர்கள்னு சொன்ன ரப்புல் ஆலமீன் அந்த பொறுமையாளர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படி நடந்து கொள்வார்கள்? அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபா. அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் காலு அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்போ ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், உயிரிழப்போ அல்லது ஒரு செல்வத்தில் ஒரு நஷ்டமோ ஏதாவது ஒரு பாதிப்பு, ஒரு நோயோ ஏற்படுகிறது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? உடனே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, இது தற்காலிகமானது. பாதிப்பு வந்தால் என்ன, யாரு தான் உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போகிறோம்? கொஞ்ச காலம் வாழ போகிறோம், கஷ்டம் வரத்தான் செய்யும், அல்லாட்ட போக போகிறோம், நம்ம பொறுத்துக்கிட்டால் நமக்கு நன்மை உண்டு அப்படின்னு நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள் என நபி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சொல்லிவிட்டு தான் சொல்கிறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் ரஹ்மா. இவர்கள் மீது ரப்புடைய கருணையும் கிருபையும் உண்டு. ஓ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். இவர்களே நேர்வழி பெற்றவர்கள். ஆக இதுதான் ஹிதாயத் என்பது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே கஷ்டங்களே வராமல் இருக்கிறது பாக்கியம் அல்ல. கஷ்டமே வரலை, துன்பமே வரலை, அதுவா பாக்கியம், அதுவா நேமத்து? அது பெரிய விஷயம் அல்ல. எது பெரிய விஷயம் தெரியுமா? கஷ்டங்கள் வரும்போது அந்த அடியான் அதை பொறுத்து கொண்டு அல்லாஹ்வை புகழுகிறான், பெருமைப்படுத்துகிறான், தனக்கு ஏற்பட்ட சிரமத்தை பொறுத்து கொண்டு அல்லாஹ் இதற்கு கூலி வழங்குவான் என்று அதை சகித்து கொள்கிறான். இதுதான் நேர்வழி, ஹிதாயத் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே நமக்கு வாழ்க்கையிலே எவ்வளோ கஷ்டங்கள் வருகிறது. கஷ்டமில்லாத சிரமமில்லாத மனிதர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த நேரங்களில் நம்ம அல்லாஹ்வை நம்ம உண்மையில் நம்பினோம்னா, ஆழமாக விசுவாசித்தோம்னா, நம்முடைய வாயிலிருந்து அதிருப்தியான எந்த ஒரு சொல்லும் வரக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை கூட நம்முடைய வாயிலிருந்து நம்ம உதிர்த்து விடக்கூடாது. அந்த நேரங்களில் அல்லாஹ்வுடைய நினைப்பு நமக்கு வரணும், அல்லாஹ் மேலே நமக்கு அன்பு அதிகமாகணும், ஈமான் அதிகமாகணும். சஹாபாக்களுக்கெல்லாம் அப்படித்தான். துன்பங்கள், சோதனைகள், துயரங்களில் தான் அவங்க அல்லாஹ்வை ஆழமாக நம்பினாங்க, வலுவாக நம்பினாங்க. அல்லதீன மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக உங்களுக்கு திரண்டு விட்டார்கள், இன்னன்னாஸ கத் ஜமஊ லக்கும் ஃபக்ஷவ்ஹும். அவர்களை அஞ்சுங்கள் என்று சொன்னபோது மக்களெல்லாம் நமக்கு எதிராக திரண்டுட்டாங்களா அப்படின்னு அவங்க அச்சுறுத்தும் போது, மக்கள் அச்சுறுத்தும் போது அவங்க பயப்படலை. என்ன சொன்னாங்க தெரியுமா? காலு ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே சிறந்த பொறுப்பாளன். அப்போ ஒரு துன்பம், தனக்கு பெரிய ஒரு பாதிப்பு, இழப்பு ஏற்பட போகிறது. அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? அல்லாஹ் என் கூட இருக்கிறான் என்று தான் அவர்கள் சொன்னார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள்.
துன்ப நேரங்களில் அவங்க அல்லாவை ஆழமாக நம்பக்கூடியவர்களாக இருந்தாங்க, அதை சகித்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி சில பேரை பார்க்குறோமா இல்லையா? உலகத்தில் ஒரு வறுமை ஏற்படுகிறது, அல்லது குழந்தைகளுக்கு முடியலை, நமக்கு பிரியமானவங்க இறந்து போகிறாங்க, மரணிக்கிறாங்க, என்ன ஏற்படட்டுமே, எல்லாமே கலா கதிர் தானே, அதை நம்பணுமா இல்லையா? ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் சொன்னாலே அவன் எப்போ முஸ்லீம் ஆவான்? வபில் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, நன்மை தீமை அனைத்தும் அல்லாவின் நாட்டப்படி நடக்கிறது. இதை நம்பணும். இது ஈமானில் ஒரு அடிப்படையான விஷயம். எனக்கு நல்லது நடந்தாலும் அல்லாஹ் நாடித்தான் நடக்கும், எனக்கு எந்த ஒரு தீமை நடந்தாலும் அல்லாஹ் நாடாமல் அது நடக்காது என்பது ஈமானில் அடிப்படையான விஷயம். இதை நம்பினவன் தான் முஸ்லீம், இதை நம்பினவன் தான் மூமின். அப்போ உலகத்தில் சில பேருக்கு நஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் வரும்போது அவங்க என்ன பேசிடுறாங்க? அல்லாஹ் நான் அல்லாஹ் வணங்கினேன், அல்லாஹ் பாருங்கள் என்னை இப்படிலாம் சோதிக்கிறான், யாரெல்லாம் நான் என்ன தப்பு செஞ்சேன், இல்லை யாரெல்லாம் என்ன இப்படி நான் சோதிக்கிற, அல்லாஹ் பார்த்து இப்படி கேட்கலாமா நம்ம? என்னமோ அல்லாஹ் அநியாயம் செய்கிற மாதிரியும் இவங்க தப்பு செய்யாத ஆளுங்கிற மாதிரியும் இப்படி பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் சோதிப்பான், நம்ம அல்லாட்ட யாரெல்லாம் இதை நீக்கல்லான்னு கேட்கணும், இந்த சோதனையை நீக்கு, இந்த கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாற்று, இந்த சிரமத்தை போக்கு, அப்படி கேட்கணுமே தவிர அல்லாஹ் செய்கிறத நம்ம குறைகாண முடியுமா? நம்ம குறைகாண முடியாது. சில பேர் என்ன செய்வாங்க, அல்லாவுக்கு நம்ம எவ்வளவோ தொழுதோ நன்றி செலுத்தணும், ஆனால் அல்லாஹ் நமக்கு நன்றியோடு நடக்க மாட்டேங்கிறான், இப்படி பேசுகிறத நம்ம பார்க்குறோம். வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தோடனையுமே அல்லாவை நன்றி கட்டவனாகி நீ தானே நன்றி கட்டு போய் பேசுகிற, ஆனால் அவனுக்கு என்ன சிந்தனை வந்துடுது, அல்லாஹ் நன்றி கட்டவன்கிற மாதிரி, என்னமோ இவன் அல்லாவுக்கு நன்றியோடு நடந்தவங்கிற மாதிரி மனிதர்கள் பேசுகிறத பார்க்குறோம். ஒப்பாரி வைக்கிறது கூட நபி அதுதான் தடை பண்ணாங்க. ஒரு ஆள் மூத்தா போயிட்டா செத்து போயிட்டாங்கன்னு என்ன அழுகு, கவலைப்படு, அல்லாட்ட துவாசை, அவ்வளவுதானே. இதுக்கே ஓடி ஏன் கத்துற நீ, ஒப்பாரி வைக்கிற? அதெல்லாம் அல்லாஹ்வுடைய கலாகதில் பொருந்தி கொள்ளக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்கள் அதை செய்ய மாட்டாங்க. அதை பொருந்தி கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லாதவங்க தான் இப்படிலாம் கத்துவாங்க, ஒப்பாரி வைப்பாங்க. அதனால் நபி தடை பண்ணாங்க, ஒப்பாரி வைக்காத அப்படின்ட்டு சொன்னாங்க. நபிகளாருடைய வாழ்க்கையிலையும் துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள்லாம் ஏற்பட்டது. அந்த நேரங்களில் தான் அவர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் உடைய மகளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. கொஞ்ச காலத்தில் அந்த குழந்தை மரணிக்கிறது. சிறிது காலத்தில் அந்த குழந்தை மௌத்துடைய நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. சக்கராத்துடைய ஹால், கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது. தாய்க்கு மகளுக்கு நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுக்கு விளங்கிருச்சு, நம்ம குழந்தை ரொம்ப நேரம் நிற்காது, அது மௌத்தா போக போகுது. ஒருவர்கிட்ட சொல்லி விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டுட்டு வர சொல்கிறாங்க. ஒரு ஆளை விட்டு நபி அவர்களை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி உங்கள் மகளுடைய உங்கள் பேரனோ பேத்தியோ முடியாமல் இருக்குது, அது மௌத்தா போக போகுதான், உங்கள் மகள் உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, அந்த வந்தவர்கிட்டே சொன்னாங்க, என் மகள்கிட்ட போய் நீ திரும்பி போய் சொல்லு, இன்னலில்லாஹி மா அஹத, ஒரு பொருளை அல்லாஹ் எடுத்தானா அது அல்லாஹ்வுக்குரியது, வலஹு மா அத்தா, ஒரு பொருளை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான்னா அதுவும் அல்லாஹ்வுக்குரியது தான், நமக்குரியது கிடையாது. நம்ம வச்சிருக்கிறதும் அல்லாஹ்வுக்குரியது, நம்மகிட்ட இருந்து தவறி போகிறதும் அதுவும் அல்லாஹ்வுக்குரியது. குல்லு ஷைஇன் இந்தஹு பி அஜலி முசம்மா, எல்லாமே அல்லாஹ்விடத்தில் கொஞ்ச காலத்துக்கு தான், ஒரு குறிப்பிட்ட தவணையில் தான் அல்லாஹ் எல்லாத்தையும் வச்சுருக்கிறான். இதுதான் அல்லாஹ் ஏற்படுத்திய நியதி. எனவே பொறுமையாரிங்க, இந்த சிரமத்தை அல்லாஹ் நன்மை தருவான்னு எடுத்துக்கொள்ள சொல்லுங்கன்னு வந்தவர்கிட்ட சொல்லி விட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் அதெல்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் பொறுமையாக தான் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் வரணும், நீங்கள் வாங்க வந்து பாருங்க அப்படின்ட்டு தந்தையை மறுபடி வலியுறுத்தி கூப்பிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட தன்னுடைய பேரப்பிள்ளை மௌத்தா போகக்கூடிய பேரப்பிள்ளையை பார்க்குறதுக்காக வந்தாங்க. குழந்தையை கையில் வாங்குறாங்க. அந்த குழந்தை அப்படியே என்ன செய்யுது, ரூஹு மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு அது மௌத்துடைய நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்போ தன்னுடைய வாரிசு, தன்னுடைய பேர குழந்தை தான் கையில் மடியில் மௌத்தா போகுதுங்கிறப்போ எந்த ஒரு பாட்டனுக்கும் எந்த ஒரு தகப்பனுக்கும் கவலை வருமா வராதா? நபி அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் கூட இருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே,
நீங்கள் அழுகிறீங்களா? நீங்கள் அழுகலாமா? நபி அவர்கள் சொன்னார்கள், மனுஷன்னா அழத்தான் செய்வான். நபி அவர்கள் சொன்னாங்க, மனிதர்கள்னா அழத்தான் செய்வாங்க, அழாமல் ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அவன் நல்ல மனுஷன் இல்லைன்னு சொன்னாங்க. இன்னமா ரஹமுல்லாஹு மின் ஐபாதிஹி ரஹமா, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் கருணை உள்ளவர்களுக்கு தான் அவன் கருணை காட்டுவான். ஒருவருக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுது, ஒரு துன்பம் ஏற்படுதுன்னா அதை பார்த்து நம்ம மனசு இறங்கணும், நம்முடைய கண்கள் கலங்கணும், நம்முடைய மனது இலகணும். அப்படி நம்ம ஒரு இரக்க சிந்தனை நமக்கு வந்தாதான் நம்ம ரஹீம், நம்ம யார்? கருணையாளர்கள். அப்போ தான் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? ரஹீமாக இருப்பான், கருணை காட்டுவான். அப்போ அழுகிறது தப்பு கிடையாது, அது நல்லதுன்னு சொன்னாங்க. ஒருவருக்கு சிரமம் வந்ததை பார்த்து அழுகிறது அது நல்ல விஷயம். ஆனால் ஒப்பாரி வைக்கிறது தான் தப்புன்னு அந்த இடத்துல சஹாபாக்களுக்கு புரிய வச்சாங்க. அப்போ இதுதான் நபிகளாருடைய நடைமுறை. துன்பங்கள் துயரங்கள் போது இப்படித்தான் நடக்கணும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மகன் நபி அவர்களுக்கு காசிம்னு ஒரு மகன் பிறந்தது, இப்ராஹிம்னு ஒரு மகன். 2 மகன்களும் இறந்து போனாங்க. இப்ராஹிமை பொறுத்தவரை நபிக்கு 2 வயசில் தான் அந்த நபிகளாருடைய மகன் இப்ராஹிம் இறந்து போகிறார். நபி அவர்கள் அந்த மகனுக்கு கூட என்ன பேர் வச்சுருக்காங்க பாருங்களேன், இப்ராஹிம்னு பேர் வச்சாங்க. என்னுடைய மகன் இப்ராஹிம் நபி மாதிரி இருக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இப்ராஹிம்னு பேர் வச்சாங்க. ஆனால் அந்த குழந்தைய அல்லாஹ் 2 வயசில் எடுக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப காலம் நமக்கு குழந்தையே இல்லாமல் இருந்து குழந்தை பிறந்து அந்த குழந்தை 2 வயசில் மௌத்தா போனால் அது எப்படி இருக்கும்? 2 வயசில் பாப்பா யார் உம்மா யாருன்னு தெரிஞ்சு பாசத்தை அது காட்டக்கூடிய அந்த பருவத்தில் அந்த குழந்தை மௌத்தா போனால் தகப்பனுக்கும் தாய்க்கும் எவ்வளோ பெரிய துக்கம் இருக்கும். நபிக்கு துக்கம் வந்தது, அவங்க அழுதாங்க, கண்கள்லாம் செவந்துருச்சு, கண்ணீர் கொட்டும், தாரையாக நபிகளாருடைய கண்கள்லேருந்து தண்ணீர் கொட்டுகிறது, அழுகிறாங்க. இப்ராஹிமை பார்த்துக்கிட்டு சொன்னாங்க, மௌத்தா போன இப்ராஹிமை கையில் வைத்து கொண்டு நபி அவர்கள் சொன்னாங்க, ஒல் கல்பி ஹசனு ஒல் ஐனு ததுமாவு, கண்கள் கலங்குகிறது, உள்ளம் வேதனையால் வெம்புகிறது, ஒயின்னாலி ஃபிராக்கியா இப்ராஹிம் ல மஹசூனூன், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவை கண்டு நாங்கள் மிகவும் கவலையில் இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நபி சொல்கிறாங்க. அடுத்தவங்க சொன்னாங்க, ஒலா நகூலு இல்லா மாலா எர்லா ரப்புனா, எங்களுடைய ரப்பு விரும்பாத எந்த ஒரு சொல்லையும் நாங்கள் சொல்ல மாட்டோம், அல்லாஹ் விரும்பாத எந்த ஒரு சொல்லையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்போ சொல்கிறாங்க, எப்படி அழகாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அழகுத்தான் வருது, மனசு வேதனையாக தான் இருக்குது, ஆனால் அதுக்காக அல்லாஹ்வுக்கு பிடிக்காத சொல்ல நான் பேச மாட்டேன், இந்த நேரத்தில் கூட அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தைகளை தான் நான் சொல்லுவோன்னு நான் தன்னுடைய மகன் மூத்தா போன நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய திருப்தி தான் என்னுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பேசி எப்படி ஒரு மூமின் துன்பத்தில் நடந்து கொள்ளணுங்கிறத ஒரு ஒழுங்குமுறையை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அப்போ இதுதான் மூமின்களுடைய பண்பு. துன்பங்கள் துயரங்கள் போது அல்லாஹ்விடத்தில் நமக்கு அன்பு அதிகமாகணும். அந்த நேரத்தில் தான் ஒரு மூமின் அல்லாஹ்வோட தொடர்பு அதிகமாக்கணும். ஏன்னா அவனுக்கு துன்பம் வந்திருக்கு, அவனுக்கு கஷ்டம் வந்திருக்கு, அதை நீக்கக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்டக்கூடிய இந்த இழப்பை நீ ஒரு நன்மையாக்கி விடு, என்னுடைய மறுமையுடைய சேமிப்பாக்கி விடு என்று அடியான் அல்லாஹ்விடத்தில் சரணடைஞ்சிடணும். ஒரே ஒரு நிகழ்வு நான் சொல்லி என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உஹது போர்க்களம் முடிகிறது. அந்த போர்க்களம் என்ன ரிசல்ட் ஏற்பட்டுச்சுங்கிறத வரலாற்றை படிக்கிற நமக்கு நல்லா தெரியும். அப்படியே 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டாங்க. 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அந்த போர்க்களத்தில் கைதிகளாக காஃபிர்களிடம் அடிமைகளாக பிடிக்கப்பட்டார்கள். அந்த போர்க்களத்தில் நபிகளாருடைய கன்னத்தில் கூட வெட்டு விழுந்து பல்லு உடஞ்சி போச்சு, பல்லு உடஞ்சி ரத்தம் வடிகிறது. நபிகளார் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லி காஃபிர்களே நினைக்கிற அளவுக்கு நபிகளாருடைய மண்டையெல்லாம் உடஞ்சி முகமெல்லாம் ரத்தமாக, அவ்வளோதான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதை முடிஞ்சிருச்சு என்று எல்லோரும் நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆபத்தான நிலைக்கு போனாங்க நபி அவர்கள். அவ்வளவு ஒரு துக்கம் இந்த போரில் முஸ்லீம்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்டது. அந்த போர்க்களம் முடிஞ்சு கை வெட்டுப்பட்டு கால் வெட்டுப்பட்டு உடம்புல தெம்பு இல்லாமல் பலவீனமாக பல்வேறு உயிர்களை இழந்து சொத்துக்களை இழந்து படையே சிதறடிக்கப்பட்டு அவ்வளோ தோல்வி அடைஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் மலையில் உட்காந்துருக்கிறாங்க, உஹது மலையில்.
அந்த நேரத்தில் காஃபிர்களுடைய கூட்டத்துக்கு தலைவராக இருந்தவர் அபு சுஃபியான். பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க சஹாபி. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க தான் காஃபிர்களுக்கு தலைவராக இருந்தாங்க. நபிக்கு எதிராக போர் செஞ்சவங்க அவங்க தான். அப்போ அவங்க வந்தாங்க. முஸ்லீம்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சஹாபாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து எந்த நிலை ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு இருக்குது. நபியுடைய கண்ணம் பல்லெல்லாம் உடஞ்சி அவங்களுடைய அந்த கேடயம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே முகத்தில் அப்படி பதிஞ்சிருக்கு. அந்த வளையங்கள் எல்லாம் சதையோடு பின்னி பிணைஞ்சிருச்சு. அப்படி ஒரு துன்பம். இந்த நேரத்தில் அபு சுஃபியான் அன்னைக்கு பக்கத்தில் வந்து கேட்குறாரு, இங்கே அபுபக்கர் இருக்கிறாரா, உமர் இருக்கிறாரா, முகமது தான் இருக்கிறாரா, இவங்களையெல்லாம் நாங்கள் கொண்டுட்டோம், இவங்களை வச்சு தானே பெருசாக நீங்கள் கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க, பெரிய பெரிய தலைவர்கள்னு சொல்லி உங்கள் பெரிய பெரிய தலைவர்களையே நாங்கள் வெட்டி வீசிட்டோம் இந்த போரில் அப்படின்ட்டு அபு சுஃபியான் சொன்னார். அப்போ உமர் அலியில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவசரப்பட்டு அல்லாவின் எதிரியே நீ யார் யாரை பேரை சொன்னியோ அவங்களாம் உயிரோட தாண்டா இருக்கிறாங்கன்னு அதுக்கு பதில் கொடுத்தாங்க. இந்த சம்பவம் புகாரியில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அலியில் அவங்கள பேசாதீங்க, அமைதியாக இருங்கன்னு ஆசுவாசப்படுத்தினாங்க. இப்போ பேசக்கூடாது. அபு சுஃபியான் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை? ஓலு ஹுபல், ஓலு ஹுபல், ஹுபலே நீ உயர்ந்து விட்டாய், ஹுபலே நீ உயர்ந்து விட்டாய். அவர் வணங்கின சிலை ஒரு கல். அவர் இந்த இடத்துல என்ன சொல்ல வராரு, இந்த போரில் நாங்கள்லாம் பார்த்தீங்களா ஹுபலுங்கிற கல்லை வணங்கணும், அதை தானே நீங்கள் வணங்காமல் போனீங்க, எங்களுக்கு வெற்றி கிடச்சிருச்சு, ஹுபலே நீ உயர்ந்து விட்டாய் அப்படின்னு அவர் அந்த இடத்துல அவர் வணங்கக்கூடிய சிலையை பெருமைப்படுத்துகிறார். முதல் நபி அவர்கள் உமர் அலியில் அவங்க பேசும்போது அபு சுஃபியானுக்கு பதில் அளித்த போது பேசாதீங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திக்கிட்டு சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அலா துஜீபு லஹு, இந்த அபு சுஃபியானுக்கு நீங்கள் பதில் தர மாட்டீங்களா, ஏன் நீங்கள் சும்மா இருக்கிறீங்க, இவருக்கு பதில் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் என்ன பதில் கொடுக்க? நபி அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹு அலா வ அஜல், அவருக்கு பதில் கொடுங்க, அல்லாஹு அலா வ அஜல், அல்லாஹ்வே உயர்ந்தவன், அவனே மகத்துவமிக்கவன் என்று அவர்களுக்கு நீங்கள் பதில் கொடுங்க. எந்த நேரத்தில் எந்த வார்த்தை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? ஒரு நேரத்தில் இந்த மாதிரி நேரங்களில் ஒரு மனுஷன் என்ன நினைப்பான், ஆமாம் அல்லாவாது குல்லாவாது, ஈமான் இல்லாதவன் இப்படி நினைப்பான், அல்லாவாது குல்லாவாது அப்படிலாம் பேசுகிறாங்களா இல்லையா? அல்லாவா அவனுக்காண்டி எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறோம், கடைசியாக நம்முடைய நிலைமை எப்படி ஆக்கி விட்டானே, இவ்வளவு சோதிச்சிட்டானே, இத்தனை பேருடைய உயிர் போயிருச்சே, அப்போ என்ன அல்லா 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 அப்படின்னு ஒரு நன்றி கெட்டத்தனத்தை அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அமைதியாக கூட இருக்க விடலை. அமைதியாக இருக்க சொன்னாங்க, ஏன் அமைதியாக இருக்கணும் அந்த இடத்துல. ஆனால் இப்போ அமைதியாக இருக்கக்கூடாது, இப்போ பேசணும். நீங்கள் என்ன பேசுங்க, சொல்லுங்க, அல்லாஹு அலா வ அஜல்னு சொல்லுங்க, அல்லாஹ்வே உயர்ந்தவன். கல் ஹுபல் ஒரு காலம் உயர முடியாது, கல் அது மண், ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லாஹ் தான் உயர்ந்தவன், அவன் தான் மகத்துவமிக்கவன். இந்த போரில் நாங்கள் கொல்லப்பட்டிருக்கலாம், வெட்டப்பட்டிருக்கலாம், தோல்வி அடைஞ்சிருக்கலாம், அதனால் என்ன, எங்களை படித்த ரப்புல் ஆலமீனை நாங்கள் ஈமான் இழந்துருவோமா, அவன் மேலே உள்ள நம்பிக்கை இழந்துருவோமா, அவனை இழிவாக நாங்கள் பேசிடுவோமா? நாங்கள் பேசுகிறது என்ன, எனக்கு முன்னாடி மற்றவன் பேசுனா கூட நான் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், அல்லாஹும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி துன்பமான நேரத்தில் இரத்தத்தை வடித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் புண்களும் வேதனையும் அவர்கள் பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொன்னாங்க, அல்லாஹு அலாவ அஜல், அல்லாஹவே உயர்ந்தவன், அவனே மகத்துவமிக்கவன், அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. இதுதான் ஈமான், இதுதான் ஈமான், ஆழமான நம்பிக்கை. இவர்கள்தான் சாபிருன்கள், பொறுமையாளிகள். அப்போ அடுத்து அபு சுஃபியான் ஒன்று சொன்னார், இன்னலனா உஸ்ஸா வலா உஸ்ஸா லக்கும், எங்களுக்கு உஸ்ஸா இருக்கிறது, உங்களுக்கு உஸ்ஸா இல்லையே. பேசாமல் நீங்களாம் உஸ்ஸாங்கிற கல்லை நாங்கள் வணங்கின மாதிரி வணங்கியிருந்தா ஏன் இந்த போரில் உங்களுக்கு இழிவு, ஏன் இந்த போரில் உங்களுக்கு தோல்வி, ஏன் நீங்கள் கொல்லப்பட்டிருப்பீர்கள், உங்களுக்கு ஏன் இந்த இழிவு என்று அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அப்பை நபி அவர்கள், இப்போ நம்ம பேசக்கூடாது, அல்லாவுக்காக நம்ம பேசித்தான் ஆகணும். அலா துஜீபு லஹு, இவருக்கு பதில் கொடுக்க மாட்டீர்களான்னு கேட்டாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் என்ன பதில் கொடுக்க? அவருக்கு பதில் கொடுங்க, அல்லாஹு மௌலானா லா மௌலா லக்கும், அல்லாஹ் எங்களின் உதவியாளன், அவன் உனக்கு உதவியாளன் இல்லை என்று அவருக்கு பதில் கொடுங்கள்.
சஹாபாக்கள் அப்படியே சொன்னாங்க. அந்த நேரத்தில், இந்த நேரத்தில் உதவி இல்லை, தோல்வி கிடச்சிருக்கு, துன்பம் வந்திருக்குது, சோதனை வந்திருக்கு. அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் எங்களுக்கு உதவியாளன், அவனே சிறந்த பொறுப்பாளன், சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அபூ சுஃபியான் பார்த்தார், என்னடா இவங்க இப்படிப்பட்ட ஒரு இழப்புலையும் அல்லாஹ் உதவி பண்ணுவான், அல்லாஹ் தான் பெருசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு போயிட்டார். ஆனால் உண்மையிலே அதுக்கப்புறம் மக்கா வெற்றி நடக்கிறது. மக்காவுக்குள்ள சஹாபாக்கள் தக்பீர் முழங்க மக்காவை வெற்றி கொண்டு உள்ளக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் இதே அபூ சுஃபியான், ஹுபலையும் உஸ்ஸாவையும் பெருமைப்படுத்திய அபூ சுஃபியான் என்ன சொன்னார்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர்னு இதே கலிமாவை அவர் சொல்லி, அல்லாஹ்வே உயர்ந்தவன், அவனே மகத்துவமிக்கவன், இந்த ஹுபல் ஒன்றுத்துக்கு உதவாது, இந்த உஸ்ஸா எதுக்கும் பிரயோஜனப்படாது என்று அவரே உண்மையை ஒத்துக்கொண்டு கலிமாவை மொழிந்த காட்சியை அல்லாஹ் அரங்கேற்றினான். அப்போ இந்த இதெல்லாம் நான் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன்னா, நாம் உலகத்தில் வாழ்கிறோம், என்ன நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் ஏற்படுகிறது. அதில் நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஈமான், ஒரு சிந்தனை, அல்லாஹ்வுக்கு பிடித்த வார்த்தைகளை நம்ம பேசுகிறது, என்ன அல்லாஹ்வை பெருமைப்படுத்துறது, இது போன்ற ஒரு நிலையில் நம்ம இருந்துட்டோம்னா இதுதான் நமக்கு வேணும். இந்த மாதிரி ஒரு மனநிலை வந்துட்டால் ஒரு மூமினுக்கு உலகத்தில் எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் அவன் மனபாரத்துக்கு உள்ளாக மாட்டான், அவன் மனக்குழப்பத்துக்கும் உள்ளாக மாட்டான். எவ்வளோ இது வந்தாலும் அல்லாஹ் என்னடா உலகம், எல்லோரும் மூத்தா தான் போக போகிறோம், நானும் போக போகிறேன், எல்லோரும் போக போகிறோம், அவ்வளவுதான், எனக்கு வந்த கஷ்டத்தை நான் நன்மையாக கருத போகிறேன், அல்லாஹ் எனக்கு அந்த வாழ்க்கையில் சிறப்பை தரப்போகிறான் என்று அவன் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு உலகத்தில் எதிர்ப்புகளுக்கு எதிராக அவன் நீச்சல் போடுவான். துன்பங்களுக்கு எதிராக அவன் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அவன் கொண்டு போகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மனிதனாக இருப்பான். மறுமையிலும் மிகப்பெரிய ஒரு பேற்றுக்குரியவனாக இருப்பான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் உலகத்தில் வாழும்போது பொறுமை உள்ளவர்களாக, நம்மை நாம் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்குள் நம்மை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக, நம்முடைய கோபதாபங்களை அல்லாஹ்வுக்காக கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக, பிறர் செய்த தவறுகளை மன்னிக்கக்கூடிய பொறுமையாளிகளாக, துன்பங்கள் துயரங்கள் போது அதை சகித்து கொண்டு அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி பேசக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.